V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வாரம் திரைக்கு வந்திருக்க ரிங் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காதலுக்கு முன்னாடி ஃபோனை மாற்றினா அது லவ் டுடே, கல்யாணத்துக்கு பின்னாடி ஃபோனை மாற்றினா அது ரிங் அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பொதுவாக தமிழ் சினிமாவில் வரலாறு, இதிகாசம், புராணம் எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்து வந்திருப்போம். எல்லா படத்துலையும் மையக்கருத்துன்னு ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் செல்ஃபோனை மையக்கருத்தாக வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த படம் எல்லா படத்தையும் மாதிரி நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த படம் எல்லாருக்குமே நேரடியான ஒரு தொடர்புல இருக்க ஒரு படம். இன்னைக்கு தேவைக்கு ரொம்ப அவசியமான படம். ஒரு காலத்தில் கடித போக்குவரத்து இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம், நேசம் உண்மையாக இருந்தது. இன்னைக்கு செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாருமே பொய் 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 தான் சொல்லுவாங்க. வாயை திறந்தா பொய் தான். திருவத்தியூரில் இருந்துக்கிட்டு நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் அப்படிம்பாங்க, திருவண்ணாமலையில் இருந்துக்கிட்டு நான் திருச்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சாதாரணமாக ட்ராவலிங்கில் பஸ்ஸில் எத்தனையோ வாட்டி கேட்டிருப்போம். ஒரே இரவில் நடக்கிற கதை, ஒரு ட்ராவலில் நடக்கிற கதை, ட்ரெயினில் நடக்கிற கதை அப்படின்னு எத்தனையோ படங்களை பார்த்துருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மொபைலை வச்சு ஒரே நாளில் ஒரு பார்ட்டியில் நடக்கிற கதையை தான் இந்த படம் ரொம்ப அழுத்தமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை ஜெகன் நாராயணன் தயாரிக்க சக்திவேல் எழுதி இயக்கியிருக்காரு. வசந்த் இசைப்பேட்டை இசையமைச்சிருக்காரு. பிரசாந்த் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. தினேஷ் மோகன் எடிட் பண்ணியிருக்காங்க. விவேக் பிரசன்னா, சாக்ஷி அகர்வால், டேனியல், பிரவீன், அர்ஜுனன், ஸ்வாயம், ஷஹானா, ஜமுனா இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 நண்பர்கள் எல்லாம் காலேஜ் மேட்டு, திருமணமாகி எல்லாம் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பிறந்தநாள் விழாவில் எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெவ்வேறு இடத்துல இருந்து எல்லாருமே ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்த படம் முழுக்க ஒரு டைனிங் டேபிளில் தான் நடக்குது. அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே எல்லாருமே ஃபோனை வச்சுருக்காங்க. எல்லாருமே ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசணும் அப்படிங்கிறது அந்த கேம் மாதிரி விளையாடுறாங்க. அதுதான் பெரிய ஆபத்தை வந்துடுது. ஏன்னா அந்த விஷயத்தை சொல்கிறது பார்த்தா எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இருக்காங்க. எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மனைவி மேலே நம்ம பாசம் இருப்போம், மனைவி நம்ம மேலே பாசம் வைப்பாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கணவனுக்கு தெரியாத சில விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்கும். கணவன் மனைவிக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கும். கணவன் அக்கா தங்கச்சிகிட்ட பேசுவார். அதை மனைவி முன்னாடி பேசுனா அவங்களுக்கு கணவன் ஒரு மாதிரியாக நினைப்பாப்புல. மனைவி கணவனுக்கு தெரியாமல் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுவாங்க. அது கணவன் முன்னாடி பேசுனா அவர் எதாவது நினச்சிக்குவா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஆனால் இது எல்லாருமே ஃபோனை வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படிப்பட்ட மனசுக்குள்ள அழுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோனோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு பயன்படுத்துகிறத தவறான விஷயத்துக்கு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லியிருப்பாரு. நிதர்சனமான உண்மையாக அதுதான். இன்றைக்கி ஃபோனில் எவ்வளோ நம்ம தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட, ஆனால் இந்த சமூகம் மொபைலை வச்சு என்னென்ன மாதிரி படம் பார்க்குறாங்க, என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க வயசு வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி படங்களை பார்க்காம என்னென்ன படம் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான படம், தேவையான படம். விவேக் பிரசன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்காரு. விவேக் பிரசன்னா மாதிரி சாக்ஷி அகர்வால் அவங்களுமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. யாருமே கொடுத்த கேரக்டர் கொஞ்சம் கூட கெடுக்காம ஒவ்வொருத்தரும் அவங்க வெளிப்பாடை ரொம்ப திறமையாக வெளிப்படுத்திருக்காங்க. அதுபோக இசையமைப்பாளர் சரி, கேமராமேனும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரு டைனிங் டேபிளில் தான் படம் நடக்குது. வெளிப்புற படப்பிடிப்பு எதுவுமே கிடையாது. ஒரு டாப் ஆங்கிள் சென்னை சிட்டியை அந்த கத்திப்பாறை ஃபங்க்ஷனை டாப் ஆங்கிளில் 2-3 ஷாட் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் அந்த காந்தி பீச்சு, காந்தி சிலை டாப் ஆங்கிள் வச்சுருப்பாங்க. இதுதான் வெளிப்புற படப்பிடிப்பு. மீதியெல்லாம் ஒரு ரூமு, ஒரு கார்டன், வீடு, டைனிங் இதுக்குள்ளேயே தான் படத்தை பிடிச்சிருங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே படம் எடுக்கிறது, ஒரு டைனிங் டேபிளில் படம் எடுக்கிறதுலாம் எளிதான விஷயம் இல்லை. அதையும் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது நமக்கும் போர் அடிக்காமல் இருக்கணும் இல்லையா? அதை ரொம்ப சரியாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே இயக்குனர் ஒரு சபாஸ் கொடுத்தாகணும். நல்ல விஷயத்த இந்த சமூகத்துக்கு சொன்ன படமாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது.